நான் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் கட்டாணிப்பட்டியிலேருந்து வர்றேன். என் பேர் சூரிய கணேசன். நான் புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து 1980லேருந்து உறுப்பினராக இருக்கிறேன். புரட்சித் தலைவர் தலைவி அம்மா மாதிரி புரட்சி தாய் சின்னம்மாவை நல்ல ஆட்சி தரணுங்கிறதுக்காக இந்த இயக்கத்தில் இணைஞ்சு பயணிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். என்னோட பேர் தெய்வானி. நான் கடையனூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வர்றேன். எத்தனையோ எலெக்ஷன்ல நம்ம அம்மாவோட ஆட்சி வந்துரும் சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். இந்த ஆண்டு சின்னம்மா தொடங்கிய புதிய கட்சியால பாமர மக்களுக்கும் மற்றும் ஏழை எளிய மக்களும் முன்னேறுவாங்கங்கிற நம்பிக்கையில சின்னம்மா தொடங்கிய கட்சியில இணைஞ்சு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம். மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ன ஆட்சி அமைச்சு தமிழகத்தில் தொண்டாற்றிய அம்மாவின் ஆட்சி மலர்ந்திட மீண்டும் மலர்ந்திட இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன். சென்னை நீலாங்கரை முருகேசன், சோழங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி, சென்னை புறநகர் மாவட்ட கழக தலைவராக இருந்தேன். இப்பொழுது நான் அந்த ஓபிஎஸ் ஐயா அவர் கூட இருந்து பயணித்தோம். அவர் எங்களுக்கு சரியானபடி எங்களுக்கு கிடைக்கிறதுனால சின்னம்மா தலைமையில் நாங்கள் கழகத்தில் சேர்ந்து கொண்டு ஒரு சட்டமன்ற தேர்தலில் சின்னம்மா கருத்தை நாங்கள் வலுப்படுத்தி நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் வேலை செய்து நாங்கள் பணி செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பேர் ஏ வீரபாண்டியன். நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். நான் நாகூர் சட்டமன்ற தொகுதி விருப்ப மனு கொடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில மாவட்ட துணை செயலராக இருந்தேன். வேற எந்த கட்சி எங்களால் போக முடியுமா, பயணிக்க முடியுமா? திமுக போய் நாங்கள் பயணிக்க முடியுமா? அதிமுக கரைவேட்டி விடுத்துக்கிட்டு நாங்கள் பயணிக்க முடியுமா? முடியாது. அப்பதான் எங்களுக்கு மனசுல நாங்க நினைச்சோம் கட்சி ஆரம்பிக்காத ஒரு அறிக்கை விட்டாங்க. நாங்க அப்போ என்னன்னா இதுல இணைஞ்சு நம்ம பயணிச்சா பொதுமக்களுக்கு நல்ல நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அம்மா கட்சியில நாங்க இணைஞ்சோம். அம்மா செய்த வேலைகளை அம்மா சின்னம்மா கண்டிப்பா செய்வாங்கன்னா ஒரு உறுதியை அளிச்சிருக்காங்க. அதுக்கும் பல கருத்துக்களை அவங்க எங்களுக்கு முன்னிறுத்தாங்க. கண்டிப்பா அம்மாவுடைய ஆட்சி அமையுங்கிற நம்பிக்கையோடையும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா வெற்றியை நாங்க கண்டிப்பா அம்மாவுக்கு சமர்ப்பிப்போம்.